தோழர் K.N. ராமச்சந்திரன் அவருடைய தன் வரலாற்று நூலை வாசித்ததன் மூலம் கிடைத்த சில மனப்பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். தோழர் நடராஜன் இந்த வேலையை செய்வதற்கு என்னை ஏன் கூப்பிட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், உங்களைப் போல நீண்ட நெடுங்காலம் இந்த அமைப்புகளில் அது சார்ந்த செயல்பாடுகளில் நான் தொடர்ந்து இருப்பவன் என்று சொல்ல முடியாது. அதற்கான வாய்ப்புகள், வசதிகள் அதெல்லாம் அது வேறு கதை. ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்கிற தோழர் நடராஜனாக இருக்கட்டும், நம்முடைய தோழர் வீராசாமியாக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், இவளெல்லாம் ஏறக்குறைய எனக்கு ஒரு 25-30 வருடமாக பார்த்தவுடன் விரிவாக நீண்ட நேரம் பேசக்கூடிய நண்பர்கள் அல்லது தோழர்கள். இந்த ஒரு தகுதி அடிப்படையில் தான் இந்த வேலையை செய்வதற்கு என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நன்றி. இந்த புத்தகம் என்னை பொறுத்தவரை நான் வாசித்த பொழுது இதில் இந்த 5 புள்ளிகளாக இந்த தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தோழர் K.N. அவர்கள் எழுதியிருக்கிறார். அதில் இந்த முதல் தொகுதியில் 3 பகுதிகள் இருக்கின்றன. 2வது தொகுதியில் 2 பகுதிகள் இடம்பெற்றிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற பொழுது அவங்களுடைய சொந்த ஆசாபாசங்கள், விஷயங்கள் இவையெல்லாம் பதிவு செய்வதில்லை என்பது நமக்கு தெரிந்ததுதான். இந்த நூல் இந்திய கம்யூனிசத்தின் வரலாற்றை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து செயல்பட்ட ஒரு தோழர் தன்னுடைய பார்வையாக தான் அனுபவித்ததை, தான் செயல்பட்ட அமைப்பின் பல்வேறு செயல்பாடுகளை பதிவு செய்கிற ஒரு புத்தகமாக அதை உருவாக்கி இருக்கிறார். இதில் என்ன பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்று சொன்னால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றை பற்றி பேசுகிற பொழுது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1920களில் குழுக்களாக அது உருவாகி 25, 26, 27 காலங்களில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோடு தொடர்புடையவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சதி வழக்குகளில் அவர்களை மாற்றிவிட்டு எவ்வளவு துன்பம் அளிக்க முடியுமோ அவ்வளவு துன்பங்களை அளித்து அவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அமைப்பில் இருக்கிறார்களா என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர்கள் சதி வழக்குகளில் இருப்பார். அப்படியான ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த நாட்டில் உருவாகி 1934 வரை ஏறக்குறைய 1922, 23, 24, 34 10 ஆண்டுகள் இந்தியாவில் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவான அந்த வரலாறு ஒரு தனிப்பட்ட மனிதர்களின் அவர்கள் வெளிநாடுகளில் சென்று படித்து கம்யூனிஸ்டுகளாக இங்கு வந்தது, அல்லது லெனின் இறந்த கட்டத்தில் உலகம் முழுவதும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு சார்ந்து ஆசிய நாடுகளில் கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாகிற பின்புலத்தில் இந்த அப்படி உருவான ஒரு விஷயம் தான். நம்முடைய சிங்காரவேலருடைய அந்த கட்சியில் அவர் சேர்ந்த செயல்பட்ட வரலாறு எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அவர் தானாகவே ஒரு தனி மனிதராகவே அந்த அமைப்பை கட்டுவது, பேசுவது, அமைப்புகளை உருவாக்குவது, இப்படியான ஒரு மனிதராகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். அண்மையில் அவர் சிங்காரவேலரை பற்றி நான் ஒரு சின்ன நான் பேசியதை ஒரு புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டேன். அதை படித்த ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். சிங்காரவேலர் எப்பொழுதாவது அமைப்பில் இருந்திருக்கிறாரா என்று ஒரு கேள்வியை கேட்டார். எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அந்த கேள்வி. அதாவது இந்த மனிதர்களை எப்படி வந்து இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொடர்ச்சி பார்க்கிறார்கள், மதிப்பிடுகிறார்கள் என்பது போன்ற பல விஷயங்கள் தான் அந்த காலத்தில் இருந்ததுதான். நல்ல வழியாக 1934 பிரித்தானியர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தார். அந்த தடை செய்த பொழுது எல்லோரும் தலைமறைவு, அதுக்கான ஒரு வாழ்முறை, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்தவுடன் சென்னையை பொறுத்தவரை, மும்பையை பொறுத்தவரை, கல்கட்டாவை பொறுத்தவரை, பூனா பொறுத்தவரை, இப்படி பல்வேறு இடங்களில் ஒரு குழுக்களாக கம்யூனிஸ்ட் இயக்கம்
தலைமறைவான ஒரு வடிவமாக எனக்கு உருப்பெற்றது. அப்படி உருப்பெற்றதன் வடிவத்தில் தான் அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்ற சோசியலிஸ்டுகளை எல்லாம் இணைத்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் என்ற ஒரு கட்சியை அன்றைக்கு அவர் கட்டினார். அது தமிழ்நாட்டில் வலுவாக இருந்தது. 34 ஒரு 38 39 வரை. இவர்கள் தடை செய்யப்பட்ட காலத்தில் தாங்கள் இயங்குவதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்ற அமைப்பை உருவாக்கினார்கள். அதில் அன்றைக்கு முத்துராமலிங்க தேவரெல்லாம் மிக முக்கிய பங்கு பெற்றிருக்கிறார். 1937 வந்த ஜனசக்தி பத்திரிகையில் அந்த முதல் அட்டைப்பாக்க படத்தில் முத்துராமலிங்க தேவர் படம் போடப்பட்டு அவர் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியின் ஒரு தலைவராக அன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு வளர்ந்தது. 37 ஜனசக்தி பத்திரிகை உருவாக்கின காலத்தில் திருப்பி 1939, 40, 41 கட்சிக்கு மீண்டும் நெருக்கடி. அப்பொழுது கட்சி செயல்பாடுகள் என்பது சாத்தியமில்லாமல் போனது. பிறகு 43, 44 விவசாய இயக்கங்கள் உருவானதன் அடிப்படையில் மிக தீவிரமான ஒரு விவசாய இயக்கம் சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைக்கு உருவானது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை திருப்பி 1948, 49 தடை செய்தார். ஒரு வெளிப்படையாக செயல்படக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இல்லாமல் செய்தார். இப்படி 1952 வந்த முதல் தேர்தல் வரை இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது இப்படி உருவாகி அதனுடைய செயல்பாடுகள் என்பவை குறிப்பாக தெலுங்கானாவில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் என்பது அது ஒரு பெரிய அடையாளத்தை எனக்கு தந்தது. அப்படித்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் நடந்தது. அதனுடைய வடிவாக உள்ளது. 52 வருகிற காலத்தில் இந்த தேர்தல் வருகிற பொழுது அந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகளும் பங்கு கொள்கிற ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது மிகப்பெரிய செல்வாக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது என்பதை அன்றைக்கு அந்த தேர்தல் சொன்ன கம்யூனிஸ்டுகள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சியில் மிக அதிகமான ஓட்டுகளை வாங்கியவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார். இந்த 52 தொடக்கம் நான் தோழர் இந்த புத்தகத்தில் பதிவுகளை செய்கிறார். இந்த 52 அவர் ஒரு பள்ளி மாணவனாக அந்த செயல்பட்ட காலம் தொடங்கி இந்த 2022 வரையான இந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் இயக்கம் செயல்பட்ட வரலாறு குறித்த அவருடைய பார்வை சார்ந்த இந்த குறிப்புகளை தந்திருக்கிற இந்த புத்தகம் பல முக்கியமான குறிப்புகளையும் அது சார்ந்த உரையாடல்களையும் நமக்கு தருகிறது. 1924 லெனின் இறந்த பிறகு உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் போல 1953 ஸ்டாலின் மறைந்த பிறகு குறிப்பாக சோவியத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம், வெற்றிடம் அல்லது அந்த மார்க்சிய தத்துவ மரபிலிருந்து ஒரு வேற்று மரபில் அவர்கள் பயணம் போகக்கூடிய ஒரு ஆபத்து, அது குருசேவனுடைய அந்த அந்த ஒரு வேறு வகையான கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஏற்பட்ட அந்த செயல். குருசேவ் இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் என்றால் நேரு என்றுதான் அன்றைக்கு அவர் பேசினார். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி வளர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்டுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் நேருவோடு சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னார். நேருவோடு சேர்ந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று சொன்ன குருஷேவ் கம்யூனிஸ்ட் கட்சியை அன்றைக்கு ஒரு தாக்கம் செலுத்திய காலம் என்பது அது சார்ந்து அனைத்து உலக அமைப்பில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 49 சீன புரட்சி, 17 உருவான சோவியத் புரட்சி, அது சார்ந்த பெரும்பான்மையான நாடுகளில் வளர்ந்த அந்த இடதுசாரி இயக்கம் என்பது ஆசிய நாடுகளில் எப்படியான தாக்கங்களை உண்டாக்குகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, இப்படியான உரையாடல்கள் வருகிற காலத்தில் தான் 56 வாக்கில் ஸ்டாலின் இறந்த காலத்துக்கு பிறகு இந்த மிகப்பெரிய பின்னடைவு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள் உருவாக தொடங்கியது. அது குழுக்களாக பிரிகிற அந்த கட்டம் அன்றைக்கு தான் உருவாகிறது. அன்றைக்கு அதனுடைய உச்சம் 67 வரை இடைப்பட்ட இந்த காலங்களில் அது நாம் இன்றைக்கு பார்க்குற கம்யூனிஸ்ட் கட்சி, இடது கம்யூனிஸ்ட் கட்சி, வலது கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அமைப்பாக உருவாகி அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினுடைய அந்த அந்த தொடர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முரண்பாடுகள் வந்து அந்த அமைப்பு சிதறக்கூடிய வாய்ப்பு 68 தொடங்கி இந்த 67 வரை இருந்த இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினுடைய இந்த செயல்பாடுகள் என்பவை ஏன் இந்த கட்டத்தில் இப்படி வருகிறது என்பது பற்றியான தோழருடைய விரிவான அந்த பதிவு ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்பான உலகம் முழுவதும் ஏற்பட்ட பல்வேறு விதமான மாற்றங்கள்
அதில் குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் சார்ந்து மூன்றாம் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள், இது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் மிகப்பெரிய பின்னடைவை தந்துவிட்டது. அது கம்யூனிஸ்ட் இயக்கம் சார்ந்த வளர்ச்சி என்பதற்கு பெரிய சிக்கலாக அமைந்துவிட்டது என்பது பற்றி தனது இளம் வயது காலத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பற்றி தொடரில் மிகச்சிறப்பாக பதிவு செய்கிறார். இது முதல் புள்ளி. இப்படி உருவான இந்த இயக்கம் ஏன் 67, 69 என்ற அந்த காலங்களில் அந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறி வேறு வகையான ஒரு மார்க்சிய லெனினிய இயக்கம் உருவாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இப்பொழுது 60களில் மாவோவுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய செல்வாக்குடைய விஷயமாக மாறியது. 1905 to 17 வாக்கில் லெனின் என்று சொன்னார். 1924 to 53 ஸ்டாலின் என்று சொன்னார். 1949 to 67 வரை 76 மாவோ மறைகிற அந்த காலம் வரை வேறொரு வகையான உலகம் தழுவிய மாவோயிசம், மாவோனுடைய கோட்பாடுகள், இவை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள ஒரு பேசுபொருளாக வந்தது. அப்பொழுது இந்த மார்க்சிய லெனினிய அமைப்பை சார்ந்தவர்கள் நக்சல்பாரி என்ற அடையாளத்தோடு, மாவோயிஸ்டுகள் என்ற அடையாளத்தோடு மாவோவை முன்னெடுத்து மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின் பேசியதோடு மாவோவும் அங்கே இணைந்து கொள்கிறார். இந்த வளர்ச்சி, இது சார்ந்த விஷயங்கள், மாவோவை எப்படி அடையாளப்படுத்துவது என்ற ஒரு கேள்வி இந்த அமைப்புக்குள் வருகிறது. இந்த அமைப்பு தான் மார்க்சிய லெனினிய இயக்கமாக இந்த 67 தொடக்கம் 72 வரை ஒரு பெரிய விவாதத்தின் கீழாக அந்த அமைப்பு உருவாகும். இந்த அமைப்பில் நிறைய அறிவாளிகள் தங்களை இணைத்துக் கொள்கிற பொழுது கேனார் அவர்களும் அந்த அமைப்பில் தன்னை அந்த கட்டத்தில் இணைத்துக் கொள்கிறார். அந்த காலத்தில் இவர் என்னென்ன நடந்தது, அதில் சிபிஐ கட்சி என்ன தவறு செய்தது, சிபிஎம் என்ன செய்தது, இதிலிருந்து ஒரு புதிய அமைப்பை உருவாக்க வேண்டியதின் தேவை என்ன என்பது பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் மிக அழகாக பதிவு செய்கிறார். அப்பொழுது 72 சாரு மஜும்தார் எப்படி உள்ளுக்கு வருகிறார், சாரு மஜும்தாருடைய அந்த விஷயங்கள் எப்படி முக்கியமான விவாத பொருளாகிறது என்று இவருடைய குழுவை சார்ந்த தோழர்கள் நீண்ட நெடிய உரையாடலை சாரு மஜும்தாரோடு நிகழ்த்துவதன் மூலமாக இவர்கள் பெற்ற தெளிவை இந்த புத்தகத்தில் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். என்ன நடக்கிறது என்று சொன்னால், முன்னாடி இருந்து வந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் ஏற்பட்ட அந்த பின்னடைவுகளை தூக்கி எடுத்துவிட்டு அடுத்த கட்டமாக மார்க்சிய லெனினியம் சார்ந்த ஒரு இயக்கத்தை கட்ட வேண்டும் என்ற வேகத்தில் செயல்படக்கூடிய கேஎன்ஆர் போன்ற தோழர்கள் இந்த காலத்தில் எப்படி செயல்பட்டார்கள், அதில் சாரு மஜும்தார் ரோல் என்ன, அதை தொடர்ந்து இந்த வினோத் மிஸ்ராவுடைய பங்களிப்பு என்ன, இந்த பங்களிப்புகள் எல்லாம் சேர்த்து நாம் ஒரு மார்க்சிய லெனினிய இயக்கத்தை எப்படி கட்டுவது என்பது பற்றியான உரையாடலுக்குள் தோழர் விரிவாக சென்றிருக்கிறதை நான் பார்க்க முடிந்தது. இதனுடைய விளைவாக இப்படியான இந்த வளர்ச்சியின் ஊடாக 1982 வாக்கில் இந்த சாரு மஜும்தார், வினோத் மிஸ்ரா போன்ற அந்த மரபில் இருந்து மீறி தாங்கள் தனியாக ஒரு ரெட் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்த மார்க்சிய லெனினிய இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார். அந்த திட்டத்தின் விளைவாக 1982 தொடக்கம் 1991 வரை இந்த ரெட் ஸ்டார் இயக்கம் எப்படி செயல்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி எழுதுகிறார். அதே போல 91 தொடக்கம் 2005 வரையான ரெட் ஸ்டார் இயக்கம் செயல்பட்டதனுடைய வரலாற்றில் மிக விரிவாக பதிவு செய்கிறார். 2011 2022 இந்த காலங்களில் இந்த இயக்கம் எப்படி செயல்பட்டது என்பது பற்றியான ஒரு அந்த முக விரிவான இந்த இயக்கம் இந்திய முழுவதும், ஒரு கேரளத்திலோ தமிழ்நாட்டிலோ ஆந்திராவிலோ என்று இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வட்டாரங்களிலும் இந்த மார்க்சிய லெனினிய இயக்கம் செயல்பட்ட அந்த போக்குகளை அதில் நேரடியாக பங்கேற்ற தோழர் கேஎன்ஆர் அவர்களின் பதிவுகள். இதை ஏன் நான் ரொம்ப முக்கியம் சொல்றேன்னா, இப்போ ஒரு பழைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, இந்தியாவில் தோன்றிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறை பற்றி சிபிஎம் பின்புலத்தில் இருந்து 2 தொகுதிகளை எழுதியிருக்கிறார். அதே போல வேறு பலரும் பல வடிவங்கள் எழுதியிருக்கிறார். இந்த நக்சல்பாரி இயக்கம் தோன்றிய, மார்க்சிய லெனினிய இயக்கம் தோன்றிய பிறகு வரலாறு என்ன, இந்த வரலாறு எப்படி இருக்கிறது, இதை நாம் எப்படி படிப்பது, எப்படி தெரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற பொழுது அதற்கு மிக அரிய ஆவணமாக
தோழருடைய இந்த பதிவு இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த ஒரு 67 தொடக்கம் இன்று வரை இந்த மார்க்சிய லெனினிய இயக்கம் இங்கு செயல்படுகிறது என்று சொன்னால் அது எந்தெந்த தரத்தில் செயல்படுகிறது, எப்படி செயல்படுகிறது, அதற்கான நோக்கங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை பற்றிய உரையாடலை முன்னெடுக்கிற பொழுது அதற்கான ஒரு நல்ல ஆவணமாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மார்க்சிய லெனினிய இயக்கம் ரெட் ஸ்டார் உடைய கட்சி திட்டம், அதனுடைய அமைப்பு விதிகள், இவைகளை பற்றி எல்லாம் ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகத்தை நம்ம நடராஜன் அதில் போட்டிருக்கிறார். நான் அதை இன்னைக்கு வாசித்தேன். அதை பார்க்கிற பொழுது இந்த கட்சியின் அமைப்பு குறித்து பேசுகிற பொழுது 4 முக்கியமான விஷயங்களை இந்த அமைப்பில் அவர் இந்த ரெட் ஸ்டார் அமைப்பை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார். அது ஒன்று, எல்லோரும் சொல்வதை போல இந்திய பாட்டாளி வர்க்க முன்னணி படையை உருவாக்கி குறுங்குழுவாத போக்குகளை எதிர்கொண்டு சமரசமற்ற ஒரு போரிடல் மூலம் இந்தியாவில் இந்த கம்யூனிசத்தினுடைய வளர்ச்சியை, சோசியலிசத்தை கட்டமைப்பது, இது ஒரு அமைப்பு. இரண்டாவது, மக்கள் ஜனநாயக புரட்சியை இந்த மண்ணிலே கட்டெடுக்க வேண்டும், அதற்கான வேலையை செய்வது இருந்து. மூணாவது, பாட்டாளி வர்க்க சர்வதேசியத்தை எப்படி இந்த அமைப்பின் மூலமாக கொண்டு வருவது என்பது மூணாவது விஷயம். 4வது விஷயம், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாகப்பட்டது. அதைத்தான், அது குறித்து மட்டும்தான் நான் இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு சில செய்திகளை பேசி நான் முடித்துக் கொள்வேன். அது என்னன்னு சொன்னால், அனைத்து புரட்சியாளர்களையும் ஒருங்கிணைப்பது, ஒரு போல்ஷிவிக் கட்சியாக இந்த கட்சியை எப்படி நடத்துவது, இதுதான் இந்த ரெஸ்டார் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பினுடைய மேலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் வழக்கமாக சொல்கிறது தான். ஆனால் இந்த அனைத்து புரட்சியாளர்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது என்று சொல்லக்கூடிய இந்த வரி, இந்த 4வது கட்சி அமைப்பினுடைய இந்த பகுதி எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிந்தது. நான் இந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இந்த ரெட் ஸ்டார் அவர்கள் சொல்லுகிற இந்த 4 கட்சி அமைப்பு திட்டத்தில் இந்த 4வது விஷயத்தை இந்த பயோகிராபியில் தோழர் எப்படி பதிவு செய்திருக்கிறார் என்று நான் தேட தொடங்கினேன். இந்த புத்தகத்தில் அதற்கான பதிவுகள் மிகச் சிறப்பாக இருப்பதாகவே எனக்கு தோணுகிறது. இன்றைக்கு பெரிய சிக்கல் என்பது என்னவென்று சொன்னால், எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்விதான், என்னை போல இந்த கட்சி அமைப்பு செயல் இதில் எல்லாம் இல்லாமல் வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அதுதான், ஏன் இந்த தோழர்கள் இப்படி குழுவாகவே செயல்படுகிறார்கள்? இந்த குழு வாதத்தில் இருந்து தோழர்கள் விடுதலை அடைய முடியாதா? ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு அமைப்பாக இருந்தவர்கள் என்னுடைய கணிப்படி இன்றைக்கு 3 அமைப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு நன்கு தெரிந்த தோழர்கள். அந்த அமைப்புக்குள் நான் ஒவ்வொருவரையும் கேட்டு, நீங்கள் இப்படி பிரிவதற்கு என்ன காரணம், இது இந்த வகையில் உங்கள் அமைப்பை வளர்த்து, இது ஒரு லேமேன் கேள்வியாக இருக்கலாம். ஒரு தத்துவார்த்த மரபு தெரியாத, அமைப்பு தெரியாத, அமைப்பு சார்ந்த விஷயங்கள் தெரியாத, அதனுடைய சிக்கல்கள் தெரியாமல் ஒரு வெறுமனே எந்த தன்மையும் இல்லாத ஒரு படிக்கிற வாத்தியாருடைய கேள்வியாக கூட இருக்கலாம். அது வேற விஷயம். ஆனால் இதை இந்த ரெட் ஸ்டார் அமைப்பு ஒரு கட்சி அமைப்பு திட்டமாகவே அதை முன்னெடுத்து அது எப்படியெல்லாம் எந்தெந்த காலத்தில் செயல்பட்டது என்பது பற்றியான பல விரிவான வேலைகளை தோழர் கேஎன்ஆர் செய்திருக்கிறார். இது எனக்கு அவர் மேல மிகப்பெரிய மரியாதையை உண்டாக்கியிருக்கிறார். இந்தியா முழுக்க அலைந்து எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய இந்த குழுக்களை எல்லாம் சந்தித்து இந்த குழுக்களோடு பேசுவது, அந்த குழுக்கள் சார்ந்து அவங்களுடைய கட்சி திட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய புரட்சியாளர்களை ஒன்றிணைப்பது என்ற அந்த செயலை அவர் செய்த பல குறிப்புகளை இந்த புத்தகத்தில் வாசித்தேன். எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த புத்தகத்தில் ஒரு 154வது பக்கத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால், அதில் அவர் இந்த பல்வேறு புரட்சியாளர் குழுக்களை ஏறக்குறைய 1980களில், இந்த 80கள் என்பது குறிப்பாக இந்த இந்திரா காந்தியினுடைய அவசர நிலை காலம் அதில் அந்த அம்மா தூக்கி எறியப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு இந்த பிஜேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாசிச கோஷ்டிகள் உருவான காலம் அது. அந்த காலத்தில் இந்திரா காந்தி செய்த இந்த அடாவடிகளால் இந்த அடுத்த கட்ட ரவுடி கோஷ்டி உருவாவதற்கான சூழல் எல்லாம் அன்றைக்கு உருவாகிவிட்டது. அப்பொழுது புரட்சியாளர்கள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மிக மோசமான ஒரு பாசிசம் இங்கு உருவாகிவிட்டது, நாம் என்ன செய்வது, இந்த புரட்சியாளர்களாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற பின்புலத்தில் இந்த ரெட் ஸ்டார் அமைப்பை சார்ந்த கட்சி ஒரு
ஒரு ரீஆர்கனைசேஷன், அதாவது பல்வேறு குழுக்களை சேர்ந்தவர்களை இணைத்து ஒரு அமைப்பை மறுசீரமைப்பு செய்வது, அந்த மறுசீரமைப்பின் மூலமாக புரட்சியாளர்களை ஒன்றிணைப்பது என்ற ஒரு வேலையை இந்த தோழர் செய்திருக்கிறார். அதில் பங்கு பெற்ற கட்சிகள், அந்த குழுக்கள் யார் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக சிபிஐஎம்எல் லிபரேஷன், அது தமிழ்நாட்டில் இருந்தவர்களும் அதில் சேர்ந்திருக்கிறார். அது மாதிரி சிபிஐஎம்எல் சிபி ரெட்டி, அதுக்கு மாதிரி சிபிஐஎம்எல் லெட் பை சத்யநாராயண சிங், சிபிஐஎம்எல் பீப்புள்ஸ் வார், அப்புறம் சிபிஐஎம்எல் பார்ட்டி யூனிட்டி ரெப்ரசன்டட் பை ஜெனரல் செக்ரட்டரி நாராயண் சன்யா, அப்புறம் ப்ரொவின்சியல் சென்ட்ரல் கமிட்டி கல்கட்டா, சிபிஐஎம்எல் தமிழ்நாடு, சிபிஐஎம்எல் வெஸ்ட் பெங்கால், மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்டர் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி, சிபிஐஎம்எல் லெட் பை கேஎன்ஆர். இதான் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இப்போ இந்த இவ்வளவு குழுக்களையும் இணைத்து இந்தியாவில் ஒரு புரட்சிக்கான திட்டத்தை, புரட்சிகரமான அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று இந்த தோழர் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த முயற்சியை, அவருடைய இந்த தன் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிற இந்த விஷயத்தை பார்த்து நான் சொன்னதை போல ஒரு வெளியிலே இருக்கக்கூடிய மிக சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மனநிலையில் இருக்கக்கூடியவன் இந்த புரட்சியாளர்கள் அமைப்புகளை இந்த தலைவர் எப்படியெல்லாம் இணைத்து செயல்பட துடித்திருக்கிறார் என்பது பற்றியான அந்த தன்மை, இவர் மேல் மிகுந்த மரியாதையும், இவர் அமைப்பை கட்டுவதில் இவர் செய்யக்கூடிய இந்த திட்டங்களையும் மிகுந்த மரியாதையோடும் அதனுடைய பல வடிவங்கள் சார்ந்தும் போக்க முடிந்தது. இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இங்கு பெண்ணாடத்தில் நடந்த சிறப்பு மாநாட்டில் அவர் பங்கேற்றிருக்கிறார். இந்த பெண்ணாடம் சிறப்பு மாநாடு என்பது கலியபெருமாள், தோழர் கலியபெருமாள் தமிழரசன் இப்படியான இந்த பின்புலத்தில் உருவான அந்த மாநாட்டில், குறிப்பாக அதில் சாதியம் பற்றியான அந்த சிறப்பு மாநாடு விவாதிக்கிற பொழுது, அதே நேரத்தில் இலங்கையில் நடந்த ஒரு சிங்கள பேரினவாதத்தின் மூலான தமிழ் சிறுபான்மையினர் அழிக்கப்படுகிற அந்த வரலாற்று பின்புலிருந்து ஒரு தேசிய இன சிக்கலும் சாதியும் எப்படி பிரதானமான பிரச்சனைகளாக இங்கு செயல்படுகின்றன, இதற்கான ஒரு சிறப்பு மாநாட்டை நாம் எப்படி நடத்துவது என்று நடத்தியதுதான் இந்த பெண்ணாடம் சிறப்பு மாநாடு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான விவாதம், உரையாடல். இன்னும் சொல்லப்போனால் ஜாதி குறித்த நேரடியான உரையாடல்களை, விவாதத்தை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சிறப்பு மாநாடு நடத்தி பேசியது என்று சொன்னால் அது அந்த பெண்ணாடம் சிறப்பு மாநாடு என்று சொல்ல முடியும். அது பற்றி ஒவ்வொரு தோழர்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம், அது வேறு விஷயம். எனக்கு தகவல், நான் இங்கே புத்தகத்தில் தோழர் எழுதியிருக்கிற விஷயங்கள் ஏன்னு சொன்னால், நான் இதை சொல்லுகிற போது சில தோழர்கள் ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறார்கள். அந்த சிரிப்பை பார்த்தவுடன் எனக்கு உடனே விளங்கி விடுகிறது, ஓஹோ இவர் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை போல தெரிகிறது. ஆகையினால இதுக்குள்ளே ஏதோ வேற ஒரு சிக்கல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஜாதியை முதன்மைப்படுத்திய விவாதத்திற்கு ஒரு பிளீனம், ஒரு சிறப்பு மாநாடு போட்டு செயல்படுகிறது தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஈழ பிரச்சனையை நாம் எப்படி பார்ப்பது, எல்டிடியை நாம் எந்த வடிவத்தில் மதிப்பீடு செய்வது, அந்த இயக்கத்திற்கு நாம் என்ன பங்களிப்பு செய்வது. அன்றைக்கு சிபிஐ கட்சிக்காரர்கள் அந்த அமைப்பை ஆதரித்தார்கள். சிபிஎம் வந்து அந்த ஈழ பிரச்சனைன்னு சொன்னாலே உலகத்திலேயே மிக மோசமான பிரச்சனை என்று சொல்லி அன்றைக்கு சிபிஎம்மில் யாரெல்லாம் ஈழ ஆதரவாளர்களாக இருந்தார்கள் அவங்களாம் வெளியேற்றினாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்முடைய ஜஸ்டிஸ் சந்துரு, அந்த மணியரசன், ஜஸ்டிஸ் சந்துரு, ஹரிபரந்தாமன், இப்படியான ஒரு பெரிய போஸ்டே இன்னைக்கு சிபிஎம் வெளியேற்றியது ஈழ பிரச்சனையினால். இப்படி நடந்த இந்த காலத்தில் இந்த ஈழ சிக்கல்களை பற்றிய இந்த நம்முடைய கேஎன்ஆர் தோழர்களுடைய அணுகுமுறையும் அதை தான் எப்படி அணுகுனேன் என்பது பற்றியான ஒரு பதிவும் மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதே போல விஜயவாடாவில் சிபிஎம் பீப்புள் வார் அமைப்போடு பேசி அந்த அமைப்பை ஒருங்கிணைத்து நம்ம எப்படி போராட்டங்களை முன்னெடுப்பது என்பது பற்றிய அவருடைய அந்த பேச்சையும் இந்த அவருடைய தன்வரலாற்றில் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். ஆக இறுதியாக இந்த பகுதியில் அவர் தொடர் சொல்லுகிற பொழுது இந்திய சமூக அமைப்பின் இந்தியன் ஸ்டேட் அண்ட் சொசைட்டியினுடைய வடிவம் எப்படியானது என்பது பற்றிய உரையாடல், இந்த முதன்மையான முரண்பாடு எது என்பது பற்றிய உரையாடல், இந்த கட்சியினுடைய வரலாற்றை நாம் எப்படி மதிப்பீடு செய்வது என்பது பற்றிய உரையாடல், இந்தியாவுடைய
புரட்சிக்கான பாதை எது என்பதான உரையாடல் இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் அவர் முன்னெடுத்து குறிப்பாக அதில் தொடக்கத்திலிருந்தே அந்த அந்த விஷயத்தை அவர் பேசி வருகிறார். அதாவது இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஆசிய நாடுகளில் குறிப்பு இந்தியா போன்ற நாடுகளில் உருவான மாற்றங்கள் என்பதை பல்வேறு வகையில் வேறுபட்டது. அது குறிப்பாக நாங்கள் இந்த கலை இலக்கியம் பண்பாடு அந்த துறைகளில் அந்த பின் காலனிய மாற்றம் சார்ந்த எட்வர்ட் செய்த் பேசக்கூடிய அதிலிருந்து வந்த போஸ்ட் மாடர்னிசம் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கலை இலக்கிய வரலாற்று பின்புலத்தில் பல விஷயங்களை சொல்வார். ஆனால் இந்த அரசியல் அமைப்பு சார்ந்த சமூக அமைப்பு சார்ந்த விஷயங்களில் இந்த விமல் தொடர்கள் குறிப்பாக மார்க்சிய லெனினியத்தை முன்னெடுத்த தொடர்கள் முன்வைத்த ஒரு மிக முக்கியமான பார்வை என்பது நவகாலனியம். இந்த காலனியம் என்பது இதற்கு முன்பு எப்படி செயல்பட்டது, இப்பொழுது அது எப்படி உருவாகி இருக்கிறது, இந்த நவகாலனியத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த நவகாலனிய உருவாக்கத்தின் உலகம் தழுவிய அனைத்துலகம் சார்ந்த செயல்பாடுகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றியான உரையாடலை இந்த புத்தகம் முழுக்க தொடர் KNR அவர்கள் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு புதிய ஜனநாயக புரட்சியை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதில் அனைத்து இந்திய தன்மையான இந்த நவகாலனியம் என்று சொல்லக்கூடிய தன்மையை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது, அதற்கான செயல்பாடுகளை எப்படி முன்னெடுப்பது, அது சார்ந்து அமைப்புகளை எப்படி கட்டுவது, எப்படி கொண்டு சேர்ப்பது, இப்படியான அவருடைய தனி அனுபவமாக இல்லாமல் இந்தியாவில் குறிப்பாக ரெஸ்டார் என்ற இந்த அமைப்பின் மூலமாக கிடைத்த அவருடைய இந்தியா முழுக்க அலைந்து பல்வேறு குழுக்களை சந்தித்து பல நேரங்களில் பேசி ஒரு அரசு உத்தியோகத்தை ஒரு கட்டத்திற்கு பிறகு 1972 இந்த சௌரவ் மஜும்தார் இறந்த கட்டத்தில் அவர் எடுத்த முடிவுதான், நான் இனிமேல் இந்த அரசாங்கத்தினுடைய என்ஜினியராக வேலை செய்து ஒரு கத்திரிக்காயமாக போவதில்லை, எனவே அந்த என்ஜினியர் வேலையை தூக்கி எறிந்துவிட்டு முழு நேர அந்த கட்சி தொழிலாளியாக கட்சி செயல்படுவதாக மாறி வருகிற கட்டத்தில் இப்படியான தத்துவார்த்த பிரச்சனைகள் என்று பல விஷயங்கள் தெரியும். எனக்கு இந்த புத்தகத்தை இப்படி அறகுறையாக மேலோட்டமாக படித்ததில் கிடைத்த ஒரு பெரிய இம்ப்ரெஷன் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்சிய லெனினிய அமைப்பை சார்ந்த தோழர்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய இந்த குழுவான செயல்பாடுகள், அந்த முரண்பாடுகள், இதையெல்லாம் ஒன்றிணைத்து இந்தியாவில் ஒரு புரட்சிகர அமைப்பை உருவாக்கி இந்தியாவில் ஒரு புதிய வகையான புரட்சியை கட்டமைப்பதற்கு இந்த ரெட் ஸ்டார் இயக்கம் எப்படி எல்லாம் செயல்படுகிறது, அதில் நான் என்ன பங்களிப்பு செய்தேன் என்பது பற்றியான அவருடைய தனி வரலாறாகத்தான் இந்த புத்தகம் இருக்கிறது. அந்த வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய 1972 பின்பான ஒரு புதிய மார்க்சிய லெனினிய மாவோயிச குழுக்களை சார்ந்ததன் வழியாக உருவாகக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாறை நாம் புரிந்து கொள்வதற்கு தோழருடைய இந்த புத்தகம் ஒரு மிக அரிய ஆவணமாக இருக்கிறது. இதை இப்படி பேசுவதற்கு படிப்பதற்கு வாய்ப்பளித்த தோழர் நடராஜன் அவர்களுக்கு அன்பான வணக்கங்களை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.